ஹாய் வியூவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நேற்று பிக் பாஸ் வீக்கெண்ட் எபிசோட் பார்த்தீங்களா? நானும் பார்த்தேன். பட் நேற்று நடந்ததுலேயே ஒரு ஹைலைட்டான விஷயம், முக்கியமான விஷயம்னா வினோத் அவர்களோட பிரசன்ஸ் தான். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஒரு மனுஷன் ரொம்ப அழகாக இருந்தார் பார்க்கறதுக்கு. அவர் கொடுத்த ஸ்பீச் வேற லெவல், சான்ஸே இல்லை நிஜமா. அண்ட் அது ரொம்ப பெருந்தன்மையா எனக்கு இது போதுங்கிற மனசோட அதை எடுத்துக்கிட்டு யாருமே அதை வற்புறுத்தலைங்கிறதையும் எல்லாரும் முன்னுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு அட் த சேம் டைம் அவருக்கு அந்த ஃபேமிலி எவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஈவன் அவங்க மனைவி கூட அது எவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஷியலி அவங்களுக்குள்ள எவ்வளோ விஷயங்கள் கோ த்ரூ பண்ணியிருந்தாலும் அது ரெண்டு பேரும் எவ்வளவு அழகா கோ த்ரூ பண்ணாங்கிற விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மைக்குமே நேற்று நடந்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். மற்றபடி எதுவுமே பெருசா சொல்ற அளவுக்கு இல்ல. நான் கூட யோசிச்சேன், விஜய் சேதுபதி அவருக்கு உள்ள போயிட்டு கடைசியா காசு கலெக்ட் பண்ற டாஸ்க் நடந்த ஒரு சில விஷயங்களை அட்ரஸ் பண்ணுவாங்க அண்ட் அவங்க புலம்புன விஷயங்கள்லாம் அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிச்சா, பட் அதை பத்தி எதுவுமே அவர் பேசல. வெளியில போன எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் அவனுங்க உள்ள பண்ண பிரச்சனை, அந்த பஞ்சாயத்தையே பெரும்பாலும் பேசி அதுலயே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்படியே கிளம்பிட்டாரு. எஸ்பெஷலி வியானா அண்ட் பிரவீன் பேசினது. அண்ட் வியானா உள்ள கொண்டு அது வச்ச ஒரு அலிகேஷன் கூட ரொம்ப நான்சென்ஸா இருந்துச்சு. ஏன்னா வெளியில போனவங்க உள்ள எது வேணாலும் பேசலாம். ஆப்வியஸ்லி நான் போனா கண்டிப்பா எல்லா கேமையும் பார்த்திருப்பாங்க. அதையும் கூட ஐ திங்க் அந்த பொண்ணு தெளிவா பார்த்துலாம ஒன்னு ரெண்டு சீன்ஸை மட்டும் பார்த்துட்டு உள்ள ஆச்சா பூஷான்னு கத்திருச்சு. பட் உள்ள இருக்கவங்களுக்கு அதை பத்தி ஒன்று பேசுறதுக்கும் எந்த டாபிக்கும் இல்லை. ஏன்னு சொன்னா இவங்க வெளியில போயிட்டு பார்த்திருப்பாங்க, எது வேணாலும் பேசியிருப்பாங்க, மக்கள் என்ன பேசிட்டாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால இவங்களும் அதை பத்தி ஒண்ணுமே பேசாம இருந்துட்டாங்க. ஸோ அந்த அலிகேஷன் பிரவீன் ஏதோ சொன்னாங்க, எனக்கு அது ஒண்ணுமே புரியவே இல்லை. பிரவீன் சொன்னது ரொம்ப ஸ்டூபிடா இருந்துச்சு. அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அதை அவர் அட்ரஸ் பண்ண விதமும் கூட அது ஒரு மாதிரி டசன்ட் மேக் எனி சென்ஸ்ங்கிற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் அதுல விளங்கிருச்சா? பட் ஆப்வியஸ்லி அது உண்மைக்குமே எனக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள். ஏன்னா எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ், நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், மத்த பிக் பாஸ் வேற லாங்குவேஜ்ல போற பிக் பாஸ்ல எல்லாம் எக்ஸ் கண்டெஸ்டன்ஸ் உள்ள விடுறாங்களா? உள்ள லவ் பண்றாங்களா? அவங்க திரும்ப உள்ள அது இதுன்னு ஃபைட் பண்றாங்க, வெளியில இப்பெல்லாம் நடந்திருக்கு, வெளில உங்களை பத்தி இப்பெல்லாம் பேசுறாங்க சொல்லி அதெல்லாம் உள்ள அட்ரஸ் பண்றதுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கா? இல்லைன்னா தமிழ் பிக் பாஸ்ல மட்டும் தான் இதை பண்றாங்களா அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் எனக்கு தெரியல. நான் இது வரைக்கும் பார்த்திருக்கேன் தமிழ் பிக் பாஸ் மட்டும் தான், வேற எதுவுமே நான் பார்த்தது இல்லை. ஸோ அதனால தான் நான் கேட்கிறேன். ஸோ அதுவே அவங்க ரொம்ப ஒரு ஸ்டூபிடா இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது அவனுங்க கொண்டு வந்த அலிகேஷன்ஸ் ஒரு வீக்கெண்ட் எபிசோட்ல இவ்வளவு தூரம் அட்ரஸ் பண்ற அளவுக்கு அவங்க ஒண்ணுமே இருக்கல. அதர்வைஸ் நேத்து எபிசோட்ஸ்ல சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸ்பெஷலி எதுவுமே நடக்கல. வினோத் அவர்களை வச்சு நேத்து எபிசோட ஃபுல்லா ஓட்டிட்டாங்க. அண்ட் இன்னைக்கு சாண்ட்ரா அவர்கள் எவிக்ட் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ப தகுந்த வட்டாரங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்துச்சு. உண்மையான தெரியல, மேபி இன்னைக்கு அதை பார்த்து தான் தெரியும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஆனா அப்படி எவிக்ட் ஆகி இருந்தா ஷி டிசர்வ் டு எவிக்ட் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா லைக் உள்ள அவங்க மேனிபுலேட் பண்ண நிறைய விஷயங்கள், ஒருத்தருக்கு பின்னுக்கு ஒருத்தர் அவங்க பேசின விஷயங்கள், ஒருத்தருக்கு முன்னுக்கு ரொம்ப ஃபேக்கா அவங்க ரொம்ப எமோஷனலா இருக்க மாதிரி காட்டிக்கிது, அவங்களுக்கு பின்னுக்கே போயிட்டு அவங்கள பத்தி எவ்வளவு விஷயங்கள் பண்ணிருக்காங்கட்டு வெளியில இருந்து வந்தவனுங்க சொன்னதும் சரி, நம்மள தான் நிறைய பார்த்திருக்குமே. சோ அதனால she deserve to go outனு சொல்லலாம். ஏன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸும் எதிர்க்கல பெருசா. அட் த சேம் டைம் அவங்க ஒரு மாதிரி ஃபேக்கா ஒரு எமோஷன்ஸை கிரியேட் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி ஃபைனலிஸ்ட்குள்ள போயிடலான்னு பார்த்தாங்க. பட் ஆப்வியஸ்லி இது கூட ஒரு டாக்டிக்கா இருக்கலாம். பட் எனிவேஸ் அவங்களால நல்லா விளையாண்டுகிட்டு இருந்த ரெண்டு நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் வெளியில போனது தான் மிச்சம். நம்ம பார்வதி அண்ட் கம்ருதீன் அட்லீஸ்ட் அவங்க உள்ள இருந்தா சரி, இன்னைக்கு ஃபைனலுக்கு ஒரு நல்ல டஃப் இருந்திருக்கும். ஒரு நிறைய ஓட்டிங் ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிருந்திருக்கும், ஒரு மாதிரி ஈக்குவலா ஸ்ப்ளிட் ஆயிருந்திருக்கும், பார்க்கறதுக்குமே நல்லா இருந்திருக்கும். அப்படியும் இல்லாம அவங்க ரெண்டு பேரையும் வெளியில அனுப்பிட்டு இப்போ இவங்களும் வெளியில போயிட்டாங்க. இதுக்கு பிறகு ஃபைனலிஸ்ட்ல யார் வர போறான்னு சரியா தெரியல. ஆப்வியஸ்லி ஓட்டு எப்படியுமே இதுக்கு பிறகு ஸ்ப்ளிட் ஆகும். பட் எனிவேஸ் யார் வின் பண்ணாலும் ஓகே தான். பட் இந்த பாயிண்ட்ல வினோத் அவர்களுக்கு அட்லீஸ்ட் அந்த ஒரு லம்சம் கிடைச்சது டிசர்வ் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு ரிலீஃப் மாதிரி தான். அட்லீஸ்ட் வேற யாரோ போறது, ஈவன் சாண்ட்ரா இல்லைன்னா வேற யாராச்சும் எடுக்க வேண்டியது வினோத் அவர்களுக்கு கிடைச்சது அவர் ஃபேமிலிக்கு மச் நீடட் இந்த டைம்ல. அட் த சேம் டைம் அந்த மனுஷனுக்கு கண்டிப்பா இதை விட அதிகமா டிசர்வ். அட்லீஸ்ட் இதுவாது கிடைச்சுங்கிறது பெரிய விஷயம். பாப்போம் இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது. மேபி இன்னைக்கு சாண்ட்ரா வீட் ஆகுறான்னு சொல்லிட்டு அண்ட் யாருக்கு கப்பு ஜெயிக்கிறான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys.